ஆளுநரை மகிழ்ச்சிப்படுத்திய ஆட்சியாளர்கள் என சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதன் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அது பைட்டை பார்த்துடலாம். பைட் இருக்கா சார்? உதயநிதி ஆதவர்ஜுனா பைட் இருக்குல்ல, பைட் ப்ளீஸ். இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. பொதுவா இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனா இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாய் தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கு இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது இல்ல. நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா, ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ண, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி, எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல, அதை நாங்க பதிவு பண்றோம். நிச்சயமா சார். இப்போ 2 பேட்டிகளும் நம்ம பார்த்தோம், 2 கிளிப்பிங்ஸாக பார்த்துருக்கோம். ரொம்ப நீண்ட உரைகள் அது. இப்போ கேள்வி என்ன, நம்முடைய ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுநரை மகிழ்ச்சிப்படுத்திய தாவேக ஆட்சியாளர்கள், அதை எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசியிருக்கக்கூடிய அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் கேள்வியாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஆளுநர் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப குஷி ஆகிட்டார், மகிழ்ச்சி ஆகிட்டாருன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கள்லாம் மகிழ்ச்சி ஆகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடப்பட்டது, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, ஆளுநர் உரையினுடைய தொடக்கத்திலும் பாடப்பட்டது, நிகழ்ச்சியினுடைய இறுதியில் கடைசியாகவும் பாடப்பட்டது. நம்மளுடைய மரபு என்ன, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், இறுதியாக தேசிய கீதம் பாடுவோம். இதுதான் மரபு. ஸ்கூல் பிரேயர்ல இருந்து எல்லாமே அப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன் 2 முறை போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க, தாவேக்கா வந்த உடனே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இதுல என்ன உரிமை விட்டு போயிருச்சு? நமக்கு போட்டது ஏதாவது வெளிநாட்டு அமெரிக்காவுடைய தேசிய கீதத்தை இங்கே போட்டிருந்தா ஏன்பா இங்கே போட்டின்னு கேட்கலாம். இல்லை பக்கத்து நாடு பாகிஸ்தானுடைய இங்கே போட்டிருந்தா ஏன்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். இந்திய தேசிய கீதத்தை நம்முடைய பெருமை மிகு சட்டமன்றத்தில் 2 முறை போட்டதுல என்ன குறைஞ்சு போச்சு? ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக ஒன்று கேட்குறேன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி என்பதனாலே ஏதாவது எதிராக பேசணுங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தேசிய கீதத்தை மட்டும் 2 முறை போட்டீங்கல்ல, தமிழ்தாய் வாழ்த்து அப்போ 3 முறை போட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்தாய் வாழ்த்து என்பது ஒரு முறை தான் இசைக்கப்பட வேண்டும். 2 முறை இசைத்தாலே அது சரியான விதியும் கிடையாது, மரபும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும், எப்படி கைகளை வைக்க வேண்டும், என்ன மரியாதை பண்ணணும், இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 முறை போட்டிருக்க வேண்டாமா, 3 முறை போட்டிருக்க வேண்டாமா என்று கேட்பதெல்லாம் சரியான விஷயமா என்பது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. முன்பு திமுக ஆட்சியில் இருந்த
கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் மதுரையில் இருக்கக்கூடிய எம்பி சு வெங்கடேசன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தேசிய கீதத்தை 2 முறை இல்ல 20 முறை கூட போடலாம், தப்பு கிடையாது, நம்முடைய தேசிய கீதம் தானே அது, சட்டமன்றத்துல போட்டாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்தே மாதர பாடலை கடந்த முறை போட்டாங்க, அது தப்புன்னு சொன்னாங்க, அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஏங்க நமக்கு மரபே கிடையாது, வந்தே மாதரம் பாடலை ஏன் போடுறீங்க, நாட்டு பொண்ணு போடலாம், தமிழ்தாய் வாழ்த்து போடலாம், அவங்க சொன்னா நீங்க செய்வீங்களா, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்குறீங்க, அவர் ஆளுநர் மாளிகையில போட்டுக்கிட்டோம், நம்ம யாரும் கேட்க முடியாது, நீங்க ஏன் அரசு நிகழ்ச்சியில போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. ஆனா தேசிய கீதம் போட்டதையே ஆளுங்கட்சி அதை எதிர்கட்சி அரசியலாக்குவது, அதாவது திமுக பாணியில அதை சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே திமுக சொன்னதுதான், எதிர்கட்சின்னா அரசியல் தான் பண்ணுவாங்க, அரசியல் பண்ணாம என்னன்னா அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீட் தேர்வுக்கான அந்த சட்ட போராட்டத்தின் போது அப்போ பேசினாங்க. அந்த மாதிரி தேசிய கீதம் பாடப்பட்டதை போய் ஒரு பெரிய அரசியலாக்கி தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேகதாது அணை கட்டுறாங்க, அதுக்கான விஷயங்கள் கொண்டு வராங்க, அதை பற்றிலாம் பேசலாம். தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் இல்லை கஞ்சா உள்ளிட்ட போதை விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி தடுப்பது, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம். ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக எங்களுக்கு 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச அனுபவம் இருக்குது, 75 ஆண்டு காலம் கட்சி நடத்திய அனுபவம் இருக்குது, எங்களுடைய அனுபவங்களை பகிர்றோம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமாக வழி நடத்தாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை தேசிய கீதம், இப்போ அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவங்க பேட்டி தராங்க தேசிய கீதம் பாடியதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு. திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே தேசிய கீதம் பாடினது ஒன்றும் குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடியதை மட்டுமே ஒரு பெரிய குத்தமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாரே, ஆளுநர் மகிழ்ச்சியாக இருப்பதை விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, ஆளுநர் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது தானே, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி காலத்துல ஆளுநர் அமைதியாக இல்லை, அல்லது திமுகவுக்கும் ஆளுநர் தரப்புக்கும் கடுமையான கருத்து மோதல் இருந்தது. அதனுடைய பின்விளைவு என்னாச்சு, உயர்கல்வித்துறையில இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1ல இருந்த நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் 188 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல 110 கல்லூரியில பிரின்சிபல்ஸ் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. தமிழ்நாடு அரசு கீழே சாருக்கு தெரியும் 22 பல்கலைக்கழகங்கள், 16 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு காரணம் திமுக அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்குமான மோதல். இப்படி என்னால் பெரிய லிஸ்ட் போட முடியும். 2 பேருக்குமான மோதல்னால தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம்லாம் வந்ததுன்னு சொல்லி. ஆக ஒரு தேசிய கீதத்தை விட்டு கொடுப்பதனால், 2வது முறையாக போடுவதனால் சில நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமானால் அதனால எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்டை நான் பார்க்குறேன் சார். அதாவது வந்தே மாதரம் அது ஏன் பாடப்படக்கூடாது? பாடப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதை பாடியிருந்தா கூட இவங்க கேள்வி கேட்டாங்க. வந்தே மாதரத்துக்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன வேறுபாடு? இது அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பாடல் தான். வந்தே மாதரமும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பாடல் தான். தாய் மண்ணே வணக்கம் என்பதுதான் அதனுடைய பொருள். அது சர்ச்சைக்குள்ளாகும் போது சரி என்று ஏற்றுக்கொள்ளும் நாம், அதுவும் தேசிய பாடல் தான். அதனுடைய பொருள் தாய் மண்ணே வணக்கம் என்பதுதான். அது சர்ச்சைக்குள்ளாகும் போது ஏற்றுக்கொள்ளும் நாம், இருமுறை தேசிய கீதம் ஏன் பாடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாம் ஏன் கொதிக்கிறோம்? 1. 2வது, ஒரு பிடிமானத்தை விட்டுறதுன்றது, அதாவது இப்ப தேசிய கீதம் பாடினதுல எந்த பிழையும் இல்லை, நம்முடைய தேசத்தினுடைய கீதம் அது எல்லோரும் நாம் பாட கடமைப்பட்டவர்கள். அது 2 தடவை பாடிட்டாங்கிறது பிரச்சனை அல்ல, அது 3 தடவை கூட பாடலாம், 4 தடவை கூட பாடலாம். என்னன்னா அங்க ஒரு பிடிமானம் விடுபட்டு போகிறது. பிடிமானம் விடுபட்டா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். தேனி மாவட்டத்தோடு இருந்திருக்க வேண்டியது கேரளத்தினுடைய முல்லை பெரியாறு உள்ளிட்ட அணைப்பகுதிகள், தேவிகுளம், பீர்மேடு, அது எல்லாமே நம்மளோட இருந்திருக்கணும். காமராசர் காலத்தில் அது கேரளாவுக்கு தாரை வார்க்கப்பட்டு வேறொரு பகுதி, இன்னொரு கடைக்கோடியில் இருக்க பகுதி நம்மோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது. அப்போ பெரும் போராட்டங்கள் தேனி மாவட்டத்தில் நடந்தன. காமராசர் கேட்டார், தேவிகுளம் பீர்மேடுன்னு சொல்றாங்களே, மேடாவது குளமாவது, கேரளம் இந்தியாவில் தானே இருக்கு, கேரளா வேறொரு நாட்டிலேயா இருக்கு என்று அவர் கேட்டார். ஆமா, அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். கேரளா வேறொரு நாட்டில் இல்லை, அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தானே, தமிழ்நாட்டை போல ஒரு அங்கம் தானே என்று நாம் நினைத்து அதை விட்டு கொடுத்ததனுடைய விளைவுகளை நாம் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். மாநில உரிமை, மாநிலம் எதன் மீது பிடிமானத்தை செலுத்த வேண்டும் என்பதில் ஒரு சிக்கல். தேசிய கீதம் பாடுறதுல சிக்கல் இல்லை. ஏன் வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு யாருமே கேட்கல, கேட்டிருக்கணும். வந்தே தாய் மண்ணே வணக்கம் என்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரமூட்டிய ஒரு பாடலை ஏன் பாடக்கூடாது? சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் வாய்கிலியே பேசினாரே, அந்த சு வெங்கடேசன் இப்போ என்ன 2 தடவை என்ன 20 தடவை கூட பாடலாம்னா அவங்களுக்கு இருக்கிறது அரசியல் ஆதாயம் கருதி அந்த வேலையை செய்கிறார்கள்.
திமுகவை திராவிட பந்தலுக்கு தோரணம் கட்டி கொண்டிருந்த இந்த கம்யூனிஸ்டுகள் என்ற பெயரில் இருப்பவர்கள் இன்று தாவேகாவுக்கு தோரணம் கட்டுகிற வேலைகளை பார்க்கிறார்களோங்கிற சந்தேகம் நமக்கு வந்துருது. இதை விட சிக்கல் என்னன்னா, அவர் கேட்டார் ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் அந்த கேள்வியை தவறா கேட்டுட்டாங்க. என்னன்னா, 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடினேன்? அந்த கேள்வி மிகவும் சிக்கலான கேள்வி. ஒருவருடைய தேசப்பற்றைய சந்தேகத்திற்குள்ளாக்கிவிடும். தேசிய கீதம் ஏன் பாடுன நீ எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது, கேட்க கூடாது. ஆனா உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்டார்னா, 2 முறை தேசிய கீதம் பாடினீங்களே, ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை 2 முறை பாடவில்லை? அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன் பாடலை நம்ம அப்படின்னா, ஏன் அதை 2 தடவை பாடணும்? நீங்க அதுல இருந்து இந்த தேசிய கீதத்துக்கான விடையை பாருங்க. ஏன் 2 தடவை பாடணும் தமிழ் தாய் வாழ்? 1 முறை பாடினா போதும், ஃபைன். அழகா நம்ம தமிழ் தாயை வாழ்த்திட்டு போயிடலாம். 2வது முறை பாட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல. அப்ப தேசிய கீதத்தை 2வது முறை பாட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? அப்படிங்கும் பொழுதுதான் அவங்க எதிர்க்கட்சியை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆளுநருக்கு ஒரு இணக்கமான போக்கில் இவர்கள் இருக்கிறார்களோன்னு ஒரு கேட்கிறாங்க. அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது. என்னன்னா, ஆடுகள் சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு நரி மகிழ்ச்சி அடைந்தால் அதில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று பொருள். ஆடுகள் சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்று நரி ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாது. அதை வேட்டையாடுவதற்குத்தான் பார்க்கும். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஆளுநர்கள் குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. மாற்று கட்சி ஒன்று ஆட்சியில் இருந்தால் குடைச்சல் கொடுப்பாங்க. இது இங்க இந்தியாவில் இதற்கு விதிவிலக்கு இல்லாமல் எல்லா உதாரணங்களும் நம்மளை சொல்ல முடியும். அப்போ அதுல இருந்து அவங்க அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க. அப்போ ஆளுநர் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி ஆளுங்கட்சி வரிசையில் ஒரு முறையான பதில் சொல்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்தவரையில நாங்கள் அதை விட்டு கொடுக்கறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைங்கிறாங்க. அந்த பதில் ஏற்புடையதான். ஆனா ஜனநாயகத்தினுடைய அழகு என்பது இதுதான். இதை விவாதத்துக்கே கொண்டு வராம விட்டுருக்கலாம். சரி, 2 தடவை தானே தேசிய கீதம் பாடிச்சு, அதனால என்ன அப்படின்னு கடந்து போயிருந்தாங்கன்னா திமுகவினுடைய அரசியல் இருப்பு என்ன ஆகுறது? இந்த அழகுல, இந்த விவாதத்துல தான் இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வருது. வந்தே மாதத்தை நம்ம பாடக்கூடாதுன்னு நிறுத்திட்டோமே, மத்திய அரசு சர்க்குலர் இருக்கு, நிறுத்திட்டோமே. தாய் மண்ணே, ஏன்னா வந்தே மாதரம் குறித்து வேறு சில சர்ச்சைகள் இருக்கின்றன. தமிழ் தாய் வாழ்த்துகள் குறித்தும் கூட சர்ச்சைகள் உண்டு. அதுல சில வரிகளை நீக்கிட்டாங்க. அது எப்படி நீக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே திராவிடம் என்று கேட்பவர்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் அழகா பதில் சொல்லிருக்காரு. திராவிட உத்கல பங்கா, இந்த திராவிடம். அப்போ இதுக்கு அங்கீகாரமும் இருக்கு, சர்ச்சைகளும் இருக்கு. ஆனா இதுல அதுவே அல்ல சிக்கல். என்னன்னா, நாம ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம். அந்த வழிமுறையில சின்ன தளர்வை நாம கொடுக்கிறோம்னா எதிரி அங்கு வலிமை அடைகிறானாங்கிறதான் கேள்வி. இப்ப நீங்க ஆளுநரோடு அவங்க முரண்பட்டதுனால உயர்கல்வித்துறையில பின்னடைவு ஏற்பட்டதுன்னு ஒரு வாதத்தை முன்